நெக்ஸ்ட்டு நாங்க போனது தாக்கி ரிவரில் போட்டிங் போனோம். இந்த தாக்கி ரிவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான வாட்டரு. இங்கே மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற கல், மண் எல்லாமே நல்ல கிறிஸ்டல் கிளியராக தெரியுது. அந்த அளவுக்கு வந்து இது க்ளீனாகவும் இருக்குது. ப்ளஸ் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டர்புலன்ஸ் இல்லை. நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இந்த கேமராவை அப்படியே அண்டர் வாட்டரில் உள்ளே விட்டு எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா தெரிஞ்சது. சூப்பராக அந்த வேவ்ஸ் மாதிரியான ஃபார்மேஷன்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் குளங்கள் இருக்கணும் இல்லை, குளங்கள் இருக்குது. ப்ளஸ்ஸு சில இடத்துலலாம் மணலும் இருக்குது. குளங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப அருமையாக வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. நம்ம ஆளுங்க போஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. இன்னொரு பக்கம் ஸ்டில் கேமராவில் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த 2 போட் டிரைவர்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு போட்டில் வந்து 4 பேர் 3 பேர் அலௌடு. ஸோ நாங்கள் 5 பேர் இருந்தனால 2 போட்டில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி உட்காந்துக்கிட்டோம். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த டோட்டல் போட் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டில் ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் மேபி ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான் வரும். அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நாங்கள் டுவார்ட்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். நடுவில் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருந்தது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதில் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அப்படியே போகிற வழியில் ஒயிட் சாண்ட் ஷோர் இருந்தது. ரொம்ப நல்லா தெளிவாக க்ளீனாக இருந்துச்சு, சூப்பராக. அந்த இடத்த கிராஸ் பண்ணால் நமக்கு வந்து கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நைட் கேம்ப் பண்ணால் அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த கேம்பிங் சைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே டென்ட்டு அதெல்லாம் இருந்தது. ப்ளஸ் நிறைய கடைங்கள்லாம் போட்டு இருந்தது. ஸோ ஸ்டாப் பண்ணுற இடத்துல நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, சில் அவுட் பண்ணுறதுக்கு இருக்குது. ப்ளஸ் ஃபர்தர் டவுன் நம்ம போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு என்ன சொல்கிறது, இந்த தண்ணி வர இடம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஸ்ட்ரீம் தான் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நல்ல ஒரு லொக்கேஷனாக இருந்தது அது. பட் நாங்கள் போகலை, சும்மா போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பெருசாக அங்கே ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கலை. இந்த போட் ஓட்டுறவங்களும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணணும்ல. டோட்டலாக வந்து 2 ஹவர்ஸ் பேக்கேஜ். 2 ஹவர்ஸ் பேக்கேஜில் வரதுக்கே 15 மினிட்ஸ் தான். அப்படின்னா மிச்ச டைம் அவங்களும் பாஸ் பண்ணணும்ல, அதனால் மெதுவாக ஓட்டுவாங்க. இங்கே கொஞ்சம் நேரம் டாக் பண்ணி விட்டுட்டு டைம் பாஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் பார்க்குறது தான் ரிட்டர்ன் ரூட்டு. ஒரு இடத்துல ஊற்று தண்ணி கொட்டிகிட்டு இருந்தது. ஃபர்தர் டவுன் அப்படியே நீங்கள் போயிட்டுருந்தோன்னா அங்கே நிறைய மீன் பிடிச்சிட்டுலாம் இருந்தாங்க. மக்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அந்த சின்ன பசங்க நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஸோ என்கிட்ட அது இல்லை. ஸோ அங்கேருந்து பார்க்குற இந்த பிரிட்ஜோட வியூ நல்லா இருக்குல்ல. அந்த பிரிட்ஜு யார் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு குட்டியாக ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக ரிவரை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் ரைட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோரோவர் நாங்கள் போன டைமோட வெதரும் நல்லா இருந்தது.
ஸோ வேர்க்கலை, ரொம்ப சில்லுன்னும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பட் ஒர்த்து, இந்த ஒரு போட் ரைடு வந்து நம்ம போகிறதுன்றது ஒர்த்து தான். அந்த ஏரியாவை நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த போட் ஓட்டுறவங்க அந்த கேம்பிங் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதானே அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. பட் ஆனால் அந்த கேம்பிங்கில் அந்த வேலைகளெல்லாம் நாங்கள் பண்ணலை. சும்மா அவங்ககிட்ட என்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு வந்துட்டோம். இந்த ரிட்டர்ன் வரும்போது இந்த சன் செட் ஆகிறப்போ அந்த கிளாரிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது வியூ. அப்படியே ஃபர்தர் டவுனில் வந்தாங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இந்த பசங்களாம் நல்லா ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் நான் எடுக்காமல் போயிட்டேன். எல்லாம் குட்டிக்காரன் அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த பாருங்க, ஒரு பையன் அப்போ தான் ஜம்ப் பண்ணி எந்திச்சு வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா திருப்பி நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து உங்களுக்கு இந்தியா பங்களாதேஷ் பார்டர் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏரியாவே வந்து பங்களாதேஷ் பார்டர் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியா சைடு, அந்த டென்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு அந்த சைடு வந்து பங்களாதேஷ். ஸோ ஒரே ஒரு போர்டு மட்டும் இருக்கும். அந்த போர்டுக்கிட்ட போய் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். நீங்கள் போனீங்கன்னா ஒரு சைடு பங்களாதேஷ், இன்னொரு சைடு ஒரு சைடு இந்தியாவும் இன்னொரு சைடு பங்களாதேஷில் நீங்கள் கால் வச்சு பார்க்கலாம்.